ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி கும்மாயம். ஆடி மாதத்தில் இது பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக செய்யப்படுறது. இது எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆடி கும்மாயம்ன்றது செட்டிநாடு ஸ்பெஷல், ரொம்பவே பாரம்பரியமான ஒரு உணவு. கல்யாணங்களில் இந்த ஆடி கும்மாயம் இல்லாமல் விருந்தே இருக்காதுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமைகளில் இது அம்மனுக்கு பிரசாதமாக செய்யப்படுது. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 200 கிராம் போல் வெல்லம், 100 உளுத்தம்பருப்பு, 50 சிறுபருப்பு, 50 பச்சரிசி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 உளுத்தம்பருப்பை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுத்து எடுக்கிறோமோ ஆடி கும்மாயம் ருசி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தொன்று தொட்டு இந்த மாதிரி பலகாரங்கள் செட்டிநாடு அந்த பகுதிகளில் செய்யக்கூடியது. நிறைய வகையான ஸ்வீட்கள் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஐட்டம்ஸில் நம்ம பார்க்கலாம். அதில் ரொம்பவே சிறப்பானது, பக்தியோட தொடர்புடையதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி கும்மாயம். இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, வெல்லம் இதெல்லாம் நிறைய சேர்ந்துருக்கும். ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியாக குறையும் மனிதர்களுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஈக்கள் இந்த மாதத்தில் அதிகமாக உருவாகும். ஸோ அதன் காரணமாக தொன்று தொட்டே பார்த்திங்கன்னா புரோட்டீன் நிறைய இருக்கிறது, அயர்ன் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி உணவுகள் நம் முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க இந்த சிறுபருப்பாகட்டும், உளுத்தம்பருப்பாகட்டும் புரத சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது. இது அரிசியோடு சேரும்போது இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதில் சேர்க்கக்கூடிய அந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து, அயர்ன் சத்து எல்லாம் நிறைஞ்சது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். இந்த காரணத்தால் தான் இந்த ஆடி முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை இந்த நெய்வேத்தியம்ன்றது அம்மனுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா பகுதிகள்லேயும் செய்து வச்சு படைப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஐட்டம்ஸில் ஆடி மாதம் வந்த உடனே இதை எடுத்து நெய்வேத்தியம் வச்சு ஆடியை தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகைகளை வரவேற்பாங்க. ரொம்பவே சிறப்பான இந்த ஆடி கும்மாயம், இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆடிப்பால், அடுத்தது கூழ். எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம்னா கூழ் ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் அயர்ன் இருக்கிறதால எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னுட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நமக்கு வேப்பிலை கட்டுறது, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம்தான். ஸோ அம்மனுக்கு உகந்த மாதமாக நம் பண்டைய காலத்தில் முன்னோர்கள் நிர்ணயிச்சுட்டு இந்த உணவுகள் சாப்பிடும்போது அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வரையறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிகிட்டே பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, பச்சரிசி இதையும் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 200 கிராம் போல் வெல்லம் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இதில் தான் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை போட்டு நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு கிண்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இப்போ ரெடிமேடாக பண்ணுறதுக்காக மிக்சியில் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் மிஷினில் கொடுத்து ஒரு 1 கிலோ 2 கிலோ போல் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு ஈவினிங் டைமில் ஒரு 4 மணிக்கு இதை மாதிரி வெள்ளத்தை கரைச்சி ஊற்றி அதில் போட்டு கிண்டி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள், பூ பெய்திய பெண் குழந்தைகளுக்கு இந்த ஆடி கும்மாயம் ரொம்பவே சிறந்தது. சர்க்கரை ஏலக்காவும் இது மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை மாதிரி பாயசம் செய்யும்போது, ஆடி கும்மாயம் செய்யும்போது, சக்கரை பொங்கல், இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நிறைய கோவில்களுக்கு நம்ம சக்கரை பொங்கல் எல்லா கோவில்களுக்கும் வைப்போம். ஸோ அப்போ இந்த ஏலக்காவும் சர்க்கரையும் பொடி பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னும் போது விஜித்யாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியிலே நான் இன்றைக்கி அரைச்சிட்டேன். இன்கேஸ் நீங்கள் நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருக்குது, இந்த உளுத்தங்களி சாப்பிட்றோம் அப்படின்னும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்குதோ அதே தான் இந்த ஆடி கும்மாயம் சாப்பிடும்போதும் கிடைக்கும். அந்த பெண் குழந்தைகளுக்கு மிஷினில் கொடுத்து நல்லா நைசில் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக நான் மிக்சிலே அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம கொதிக்கிற இந்த வெள்ளத்தண்ணியில் அப்படியே இந்த பவுடரை கொட்டிட்டு நல்லா கிளறினாலும் கிளறலாம். எனக்கு உருண்டையாக ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து இந்த பவுடரை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை ஊற்றிட்டு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஆடி கும்மாயம் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும். வெல்லம் நான் நிறைய தான் போட்டிருக்கேன், நல்லா பாகு வர அளவுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. ஆடி கும்மாயத்துக்கு நல்லா தித்திக்கிற அளவுக்கு வெல்லம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
பர்ஃபெக்டான அந்த செட்டிநாடு ஸ்வீட் வேணும்னும் போது வெல்லம் வந்து நான் போட்டிருக்க மாதிரி ஒரு 200 கிராம் அளவுக்கு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கிண்டும் போது பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடாக இருக்குது. இதை கிண்டி கிண்டி எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம எடுக்கும்போது திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். அதில் முந்திரியை நல்ல நெய்யில் பொரித்து போட்டு அந்த நெய்யில் கிளறும்போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லும்போதே எனக்கு நாக்கு ஊறுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இது செய்யக்கூடியது. ஸோ அவங்க கொடுத்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி என் நாக்கில் இருந்து பார்த்திங்கன்னா இன்னும் மறையவே இல்லை. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ ரொம்ப பாரம்பரியமான உணவுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஆடிக்கும்மாயம் ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 100 உளுத்தம்பருப்பு அது பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோன்னும் போது 50 சிறுபருப்பு 50 பச்சரிசி இதே தான் அளவு. 1 கிலோ உளுத்தம்பருப்புக்கு 1/2 கிலோ சிறுபருப்பு 1/2 கிலோ பச்சரிசி. ஜஸ்ட் இதை ஃப்ரை பண்ணி மிஷினில் போட்டு நைஸில் போடுற அளவுக்கு நல்லா அரைச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் டைட்டாக போட்டு வச்சிட்டிங்கன்னும் போது 2 ஸ்பூன் எடுத்தோமா இந்த பாகில் போட்டு நல்லா கிளறிட்டு சாப்பிட்டோன்னா சூப்பரான ருசியில் இருக்கும். முதுகு எலும்பு இருக்குது பாருங்கள், முதுகு தேய்மானம் இருக்கவங்க நிறைய இது எடுத்துக்கலாம். அடுத்து ஆஸ்ட்ரியோபரோசிஸ் இருக்கவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். சுகர் இருக்குன்றவங்க ஜஸ்ட்டு வெல்லம் போடாமல் இதை கிண்டிட்டு ஜஸ்ட்டு காரம் உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சிறப்பான இந்த ஆடி கும்மாயம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம கோவில்களுக்கு பொங்கல் வைக்கிறோம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே முதல்ல இந்த நெய்வேத்தியத்தான் அம்மனுக்கு செய்வாங்க. ஸோ அம்மனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நெய்வேத்தியமாக கூட நம்ம இந்த ஆடி கும்மாயத்தை சொல்லலாம். ஸோ பேசிகிட்டே பார்த்திங்கன்னா தண்ணி பதத்தில் இருந்ததை நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு நான் கிளறி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி வேக வச்சிங்கன்னா தான் ருசி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணியாக இருந்தது இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரணும். ஏற்கனவே உளுத்தம்பருப்பு சிறுபருப்பு பச்சரிசி எல்லாம் நல்லா நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம். அதில் பச்சை வாசனை போயிட்டுருக்கோம். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னும் போது நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 20 முந்திரியை நல்லா தலை நெய்யை ஊற்றி பொரித்து போட்டு கிளறிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டயட்டில் இருக்கவங்க 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இந்த ஆடி கும்மாயம் சாப்பிட்றோன்னும் போது இதை மாதிரி நெய்யில் நல்லா தலைன்னு வேக வச்சு கிளறி சாப்பிட்டா தான் அதோட பர்ஃபெக்டான ருசி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு நாள் சாப்பிட்ணுன்னும் போது இந்த மாதிரி நல்லா தலை நெய்யை ஊற்றி முந்திரியை போட்டு இந்த ஆடி கும்மாயத்தை கலந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு இந்த ஆடி மாதத்துலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளையும் சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடணும். அம்மன்கிட்ட வேண்டிக்கோங்க.